டேக்கு ஷிகராக்கி கீழ விட்டா இந்த சைக்கோ கீழ இறங்கி பீப்பிள்ஸ் எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிருவான். இல்லன்னா ஹீரோஸே போட்டு தள்ள ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லி டார்க் வெப் யூஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சிருந்திருப்பான். அந்த ஒரு நேரத்துல தூரத்துல இருந்து ஏதோ ஒரு ஒளி தெரியுற மாதிரி இருக்கும். என்னடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஆல்ஃபாரோன் ஆல்மைட்டோட ஆர்மர் உடைச்சு ஆல்மைட்ட தலைகீழ தொங்க விட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான். இதை பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுவாங்க. என்னடா வேர்ல்டோட நம்பர் 1 ஹீரோ இப்படி தொங்க விட்டு தூக்கிட்டு வரானே, எவ்வளவு பேர் ஆர்டர் ஆடி சொல்லி எல்லாருமே பயப்பட ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு டைம்ல இருந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஆல்மைட் அவரோட கையில இருந்து ஒரு பிளாஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவாரு. சோ ஆல்ஃபாரோன் எனக்கே பிளாஸ்ட் ஆடா அப்படின்னு சொல்லி அந்த பிளாஸ்ட்ல இருந்து தப்பிச்சு ஆல்மைட்டோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிப்பான். பார்த்து வேர்ல்டுல இருக்கிற எல்லா மக்களுமே பயட ஆரம்பிப்பாங்க. என்னடா ஆல்மைட்டே முடிச்சு விட போறானா, ஐயோ என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயட ஆரம்பிப்பாங்க. அப்ப ஆல்மைட்டோட ஃப்ரெண்ட் அந்த போலீஸ்கார் வந்து இப்ப மட்டும் ஆல்மைட் இறந்து போயிட்டாரு அப்படின்னா இப்பேற்பட்ட ஒரு சகாப்தமே முடிஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயட ஆரம்பிப்பாங்க. அப்போ பயங்கரமான ஒரு பிளாஸ்ட்ன்றது கிரியேட் ஆகும். என்னடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே திரும்பி பார்த்தா சீசன் 7ல போட்டு தள்ளப்பட்ட பக்குக்கும் அந்த ஒரு இடத்துல உயிர் வந்து சும்மா பயங்கரமான பிளாஸ்டை கிரியேட் பண்ணி அந்த பிளாஸ்ட்ல எந்திரிச்சு நிப்பான். அதுக்கப்புறம் இவன் எப்படா உயிரோட வந்தான் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறதுக்குள்ள சும்மா பயங்கர ஃபாஸ்ட்ல போயிட்டு ஆல்மைட்டை ரெஸ்கியூ பண்ணிட்டு ஆல்ஃபாரோனை கொலை பண்றதுக்காக தான் ஒன் ஃபார் ஆல் அப்படின்ற இந்த ஒரு ஒர்க்கு கிரியேட் ஆயிருக்கும். ஆனா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒர்க்கே இல்லாமலே ஆல்ஃபாரோனை ஓட விட்டு அந்த இடத்துல ஆல்ஃபாரோனே டிஃபீட் பண்ணிட்டு அவனோட கையை மேல தூக்கி சிம்பிள் ஆஃப் ஓப்பா நின்று இருப்பான் பாருங்க. அதெல்லாம் சரியான கூஸ்பம்ஸாவே இருந்திருக்கும்.